சிங்காசனம் பூமியின் பாதபிடம் என்று சொல்லி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த மாதத்தில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் ஒரு ஊழியக்காரர்களாக நாங்கள் எல்லோரும் கூடி தேவ சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்களை அக்னி ஜோலையாய் மாற்றுகிறவரே, தூதர்களை காற்றாகவும் ஊழியக்காரரை அக்னி ஜோலையாய் மாற்றுகிற தேவன், ஒரு பிரகாசம், ஒரு வல்லமை, ஒரு தெய்வீக சக்தியின் ஒளி எங்களை சூழ்ந்து வருவதாக. இந்த சபையிலையும் சபை நடத்துகிற பாஸ்டரையும் குடும்பத்தை நீங்க பலப்படுத்துங்க. இங்க வந்திருக்கிற எல்லா பாஸ்டர்மார்களையும் நீங்க பலப்படுத்துங்க. அவருடைய சபைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மருமக்களை ஆசீர்வதிங்க, மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள், ஊழியம் பண்ற பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்கப்பா. கர்த்தர் இருக்கிறவராய் வாழ்விலே வெளிப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கும் தேவனுடைய பலத்த கரத்துக்குள் ஒப்புவிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்ற வசனத்துக்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். நான் ஒன்றும் அமெரிக்காவிலேருந்து வரல, இந்தியாவில் தான் வந்திருக்கேன். நேட்டிவ் பிளேஸ் கேரளா, வளர்ந்த தூத்துக்குடி. தரிசனமாகவே காரைக்காலில் 28 ஆண்டுகளுக்காகவே முன்பாகவே கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை கொண்டு பேசி 20 ஆண்டுகள் ஆன பிறகு நான் காரைக்கால் நடுங்காடு பக்கம் வந்திருக்கேன். அங்கே வந்து 7 வருஷம் ஆயிட்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சத்தியம்தான், அதை நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளணும். தரிசனங்கள் நம்ம வெளிப்பாடுகள் சரியாக இருக்கிறதால கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்னு தெரியாது. கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு 3 வழி நான் சொல்லித்தரேன். ஒன்று நடந்து முடிந்த காரியம், இன்னொன்று நடந்து கொண்டிருக்கும் காரியம், இன்னொன்று நடக்க போகிற காரியம். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களும் இந்த ஓல்டு மேட்டரை சொல்லாமல் வரும் காரியங்களை மட்டும் சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. அது வெளிப்பாடு கொஞ்சமோ தூரமோ அதிகமோ, ஆனால் அதை கொஞ்சமாவது அது சொல்லணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏறக்குறை 2.5 வருஷத்துக்கு முன்பதாகவே நம்ம ஜான்சன் அவங்களுடைய அண்ணன் சிமியோன் பாஸ்டருடைய வீட்டில் அவங்களுடைய தங்கச்சிக்காக நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கும் போது, அதாவது நம்ம இம்மானுவேலுடைய மனைவி எனக்கு இப்படி தரிசனம் கிடைச்சது. நிச்சயமாகவே உனக்கு ஊழியத்தோடு தான் உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும் என்று அன்று பேசினார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஊழியக்கார மாப்பிள்ளை வராமல் என்னமெல்லாம் வழி பார்த்தும் அது நடக்கலை. சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அவன் முயற்சி பண்ணி எப்படியெல்லாம் பார்த்து ஆந்திராலாம் போய் கூட நடக்கல. தேவனுடைய தரிசனங்கள் ஒருபோதும் தரையில் விழுந்து விடுவதில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 23 வருஷத்துக்கு முன்பதாகவே பாஸ்டர் வால்டருடைய சபை, வால்டர் பாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களே? இப்போ தான் டெத்தர் தெரியாது எனக்கு. இப்போ எங்களுக்கு அந்த அதாவது 2003 நமக்கு இந்த ஃபோன் கிடையாது, நமக்கு அது கைஃபோன் கிடையாது. 2003ஆம் வருஷத்தில் நாங்கள் வந்திருந்தேன். 1998ஆம் வருஷத்தில் கடலூரில் வச்சு அவருக்கு ஒரு வெளிப்பாடு மனைவிக்கு சொல்லி, அந்த வெளிப்பாடும் படித்தான் இருக்கிறன்னு சொல்லி அம்மை வால்டர் பாஸ்டர் அவர் இருந்ததான சபையை எடுத்துக்கொண்டார் எனக்கு சொன்னார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய தரிசனங்கள் ஒருபோதும் பொய் உரைப்பது இல்லை. அந்த வால்டர் பாஸ்டருடைய ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்காக உங்களுக்கு சொல்ல வர்றேன். இதெல்லாம் பெருமைக்காக ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் சத்தியம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய வால்டர் பாஸ்டருடைய மனைவியுடைய சகோதரி கிரேசி, அந்த நாட்களில் நான் வரும்போது அவளுக்கு கல்யாணம் ஆகலை. உனக்கு நிச்சயமான ஊழியம் இருக்குது, நீ அதை ஒப்பு கொடுன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஊழியத்தை பார்த்து ஒப்பு கொடுக்க மனசு இல்லை அவளுக்கு. நீ அமேன் ஒரு சிட்டியின் நடுவோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுவா என்று பேசி அமேன் நீ கோயம்புத்தூர் ஊழியம் பண்ணுறாங்க.
7 வருஷம் முன்பாக நான் அங்கே போயிருந்தேன். 12 வருஷம் பிள்ளைகளாம் இருந்துச்சு. உனக்கு அம்மே ஒரு ஆண் பிள்ளையை பார்க்கிறேன், உன் பலிபடத்தை சுற்றி ஓடுதுனா என்று பேசியிருந்தாராமே. இன்னைக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, ஒன்று ஆணு ஒரு பொண்ணு. ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் 2 பொண்ணு பிறந்திருந்தால் என் வெளிப்பாடு, கர்த்தர் கொண்டு சொன்ன வெளிப்பாடு பொய்யா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு ஆணும் ஒரு பொண்ணையும் ஆண்டவர் கொடுத்துக்க. ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கீங்களே அல்லேலூயா. தேவனுடைய தரிசனங்களுக்கே சக்தி இருக்கு. 2004 அமேன் மெட்ராஸ் சென்னை மதுரவாயிலே பச காடுவினுடைய சர்ச்சுக்கு நான் போயிருக்கும்போது அன்னைக்கு வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அடுத்து அமேன் வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் விழுந்து விடும். காங்கிரஸ் 5 வருஷம் அல்ல 10 வருஷம் ஆட்சியாலும் 10 வருஷம் முடிவிலே ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லாமல் போனால் காங்கிரஸ் நிச்சயமாய் தோக்கும்னு சொல்லியிருந்தேன். தோத்துச்சு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர் எல்லோரும் எழுதி கொண்டார்கள். இவர் சொல்ற வெளிப்பாடு உண்மையா இருக்குமா என்று அமேன் காட்வின் பாஸ்டருடைய சபையில் வந்து எல்லாரும் எழுதி கொண்டார்கள். அல்லேலூயா. காங்கிரஸ் ராகுல் காந்தி நான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலை. காங்கிரஸ் விழுந்து போனது, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி செய்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. தேவன் நம்மளுக்காக ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருந்தால் இந்த உலகத்திலே எந்த அரசியலையும் ஆட்சி பண்ணினாலும் தேவன் அதை உடைத்துக் கொண்டு உங்களுக்கு கிரியை செய்வார். அலையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. காலங்களையும் வேளைகளையும் சட்டங்களையும் ஒரு மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இப்போ இருக்கதான அரசு வந்து இந்தியாவிலே முழுமையாக தெரியல. என்னுடைய செவிக்கெட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். 36,800 ட்ரஸ்ட்டுகளை, இந்த ஆவிக்குரிய ட்ரஸ்ட் மத்தியில் ட்ரஸ்ட்டுகளையும் அவர் நிப்பாட்டி வைத்ததான 3ஆம் மாதத்தில் என் ட்ரஸ்ட்டுக்கு 12Aங்கிற நம்பர் கிடைத்தது இந்த மத்திய அரசினால. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு ஏதாவது செய்ய மனதாக இருந்தால் அவர் என்ன செய்வாரு? அது கண்டிப்பா செய்வாரு. அது உங்களை கொண்டுதான் செய்வார். ஆகையால் நீங்கள் வயசையோ காலங்களையோ படிப்புகளையோ உங்கள் ஞானத்தையோ உங்கள் அறிவையோ உங்கள் சொத்துக்களையோ நீங்க ஒருவதும் எண்ணாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். என் கஷ்டத்தெல்லாம் முடிவு கிடையாது, உங்களுக்கு கண்ணீர் வந்துடும். கேரளாவில் இருந்து நான் சின்ன வயசுலேயே தூத்துக்குள்ள வந்து நாங்கள் பட்டிருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. ஊழியக்காரவங்க ஆசை எனக்கு கிடையாது. ஆமே, ஏதோ ஒரு விசுவாசியை வாழணும். ஆமே, ரோமன் கத்தோலிக்க பேக்ரவுண்டு, சொத்துக்கெல்லாம் அழிந்தது. எங்கள் மூத்த அண்ணா தூக்கப்பட்டு சொத்து போனார். மந்திரத்தினால தூத்துக்குடி நாங்கள் எல்லாருமே பிழைக்க போயிட்டோம். அங்கே பிழைப்போடைய வழிகள்லாம் குறைவாக இருந்தது. கடைசியில் நான் இந்த ரோமன் கத்தோலிக்கும் இதெல்லாம் நான் வெறுத்து நான் 1987 வரைக்கும் காளி பூஜை பண்ணி கொண்டிருந்தேன். இந்த பெண்டிகாஸ்ட்னா எனக்கு பயங்கர வெறுப்பு. இந்த ஒயிட் ஷர்ட்டெல்லாம் ரொம்ப வெறுப்பு. நீங்கள் பார்த்துருக்கிறது அந்த ஃபோட்டோலாம். இதுதான் இந்தியா ஃபுல்லாக உள்ள ட்ரெஸ். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்தியா ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் தான் அறியப்பட்டிருக்கு. ரயிலில் சொல்ல மாட்டேங்கிங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன், இந்த பெண்டிகாஸ்டுக்குள்ளதான் ஒரு பயங்கர வல்லமை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பெண்டிகாஸ்டை எந்த அளவுக்கு வெறுத்தனோ அந்த அளவுக்கு பயங்கர பவர் இருக்குன்னு நான் போற பக்கமெல்லாம் சொல்லி வருகிறேன். தேவன் அதை கிரியை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 உற்சாகமா இருக்கணும். குதிக்கிற எண்ணெயில் கடுகு போட்டால் எப்படி இருக்கும்? சவுண்டு கேட்குமா? பட்டன்னு சவுண்டு கேட்குமா? ஆமாம், அப்படி இது இருக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறோம்? ஆராதனை செய்யணும் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம். ஊழியக்கார மீட்டிங்கில் அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். அசையணும். உள்ளம் அசைந்தால் உடம்பு அசையும். நமக்குள்ள தெய்வீக சக்தி வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மளை கொண்டு எதை குறித்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும். என்ன செய்யும்? அது நிச்சயமாக நடக்கும். நடக்காமல் போகாது. அதுக்காக நம்ம அழைச்சிருக்காரு. அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கத்துக்கமை உண்டாகட்டும். ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்பு எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
31ஆம் வசனத்தை வாசிங்கள். எகிப்தியருக்கு செய்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். பயந்து கர்த்தரிடத்திலும் மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்கள். இன்னொரு வாசிங்க ஐயா, கொஞ்சம் இன்னொரு வாசிங்க. எகிப்தியருக்கு செய்த மகத்தான, தங்களுக்கு வேண்டி அவர்களுக்கு விரோதமாய் செய்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் ஊழியக்காரரிடத்திலும் ஊழியக்கார மூப்பரிடத்திலும் மோசையிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஏதாவது அவங்க விசுவாசிகள் ஏதாவது பார்க்கணுங்க. நீங்கள் ஒரு வீடு விஷயம் பண்ணினால், நீங்கள் ஆராதனைக்கு சென்றால், உங்கள் பிரசங்கத்திலே உங்களுக்கு இருக்கிற தெய்வீக சக்தியை அவங்க என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஏதாவது பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ விசுவாசிகளுக்கு இந்த பைபிள்னா என்னன்னு தெரியும். உலக மனுஷனுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ உலக மனுஷனும் கூட ஒரு தெய்வீகமான ஒரு சக்தியுடைய பிரகாசம் நமக்குள்ள இருக்கு என்று என்ன செய்யணும்? தெரியணும். ஒரு மாதத்தில் என்னுடைய ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற மரங்களை வெட்ட ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் ஆராதனை பண்ணுறதில் அவர் பார்த்தது கிடையாது. நாங்கள் கிறிஸ்டின் ஒரு ஆராதனை பண்ணுறோன்னு தெரியும் அவருக்கு, அவ்வளோதான். அவருடைய மகள் 3 கல்யாணம் முடித்து 3ஆவது மாப்பிள்ளையும் தள்ளிவிட்டு ஒரு விபச்சாரத்தின் ஆவியோட பிடியில் இருந்தா. அதை விவரமாக அவருடைய மகளை பார்த்ததில் ஃபோனில் பேசினாங்க. புருஷன் தள்ளிட்டு போய், பிள்ளைக்கு 15 வயசு பெண் பிள்ளை தள்ளிட்டு போய் 1 வருஷம் கிட்ட ஆக போகுது ஐயான்னு சொல்லிச்சு. நான் உண்மையில் சொல்லுகிறாங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வரத்தக்கதாய் இங்கே ஏதாவது ஒன்றை செய்யும்னு சொன்னேன். என்னாலே நம்ப முடியல. இங்கே மறுநாள் கூட்டு போயிட்டார். அவர் அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள்னா என்ன? இயேசு என்றால் யாரு? மோசே என்றால் யாரு? யோவா என்றால் யாரு? பேதுரு என்றால் யாரு? சாமுவேல் என்றால் யாருன்னு விசுவாசிக்க தெரியும். நீங்கள் புதிதாய் போகிற வீட்டிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், மந்திரங்கள், சூன்யங்கள், சக்திகள் அங்கே ஆட்கொண்டிருக்கும் போது அங்கே பைபிள் அல்ல, உங்கள் வாயும் மூரியமாய் ஒரு தெய்வீக சக்தி வெளிப்பட வேண்டும். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்திலே ஒரு தெய்வீக சக்தி உள்ளதை அவருக்கு என்ன செய்யணும்? காண வேண்டாமா? அங்கே போய் இயேசு இப்படி சொன்னார் அப்படி சொன்னாருன்னு சொன்னால் அவங்களெல்லாம் ஏறாது. எதையாவது நீங்கள் அவர்களுக்கு விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். ஒன்று, உங்களை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். உங்களை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கண்டார்கள்? மேலே படிச்சு பாருங்க. கடலின் ஓரத்திலே செத்து கிடக்கிறதை கண்டார்கள் எதிராளிகள். படிங்க, மேலே படிச்சு பாருங்க. 30 படிச்சு பாருங்க. இவ்விதமாய் எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறதை கண்டார்கள். நமக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் மந்திரங்கள், சூன்யங்கள், பொல்லாத சக்திகள் செத்து கிடக்கிறதை காண வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் முதல்ல தலையை தூக்கி பார்க்கும்போது ஆமென், மறுபடியும் பார்வோனின் சேனைகள் வந்து பிடித்து கொண்டு போறதை கண்டார்கள். முன்னாலே சிவந்த சமுத்திரத்தை கண்டார்கள். இப்போ என்ன பார்க்குறாங்க? செத்து கிடக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களை அந்தகார சக்திகளை பட்டு போகிறதை ஜனங்கள் பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் அவர்கள் அதிசயத்தை காணாவிட்டால், இயேசு சொன்னார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். விரையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாகர்கோவிலில் ஒரு அம்மா, பல வருஷங்கள் ஆயிட்டு, 15 வருஷம் இருக்கும். அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் டாக்டர், மகன் டாக்டர்,
மருமகன் டாக்டர். 1 வயசு பிள்ளைக்கு என்ன வயதுன்னு தெரியாது, பயங்கரமான வியாதி. அவங்க 2-3 டாக்டர்கள்லாம் பாஸ்டர்மார்க்கெல்லாம் ஜெபம் பண்ண கூப்பிட்டு அவங்க பெரிய ரொம்ப ரொம்ப ரிச் ஃபேமிலி. கடைசியில் எனக்கு அவங்க கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், நாளைக்கு சூரியன் உதயமாகும் போது அந்த பிள்ளை கண் முழிக்கும்னு சொன்னேன். ஒரு அலையில சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. எம்மா இது ராத்திரி, நாளைக்கு சூரியன் உதயமாகும் போது உங்கள் பிள்ளை கண் முழித்து ஆமென் பால் குடிக்கும்னு சொன்னேன். ஒரு அலையில சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஐயர்வாளு அவங்க இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி லாஸ்ட்ல பெந்தக்கோஸ்துக்காரனாக என்ன கூப்பிடுறாங்க. புரிஞ்சுக்குவாங்க, பெந்தக்கோஸ்துக்காரனே லாஸ்ட்ல தான் என்ன செய்வாங்க. உங்களுக்கு முழிக்கிறீங்களா நீங்க? எப்போ கூடுவாங்க? பெந்தக்கோஸ்துக்காரனே, வெள்ளை ட்ரெஸ் போட்டவனே, ஹல்லேலூயா, மீசையை வச்சவனே, மீசை எடுத்தவனே, தாடி எடுத்தவனே, உன்னை கடைசியில தான் கூப்பிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க அதிசயப்பட்டு 8:30 மணிக்கு போன் வருது. பாஸ்டர், நான் இப்படி நினைக்கவே இல்லை, எங்களுக்கு எல்லாரும் ஜெபித்தார்கள், இல்லை கிரியை செய்யலை, இப்போது நீங்கள் உங்கள் வார்த்தையின்படி பிள்ளை பால் குடிக்கிறது. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சம்பவம், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த ரெக்கார்டு வெளியே பக்கம் போயிடும். ஒரு பெரிய பாஸ்டர், 600 விசுவாசி இருக்காங்க, 3 கோடிக்கு சபை கட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு இப்போ மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண பண்ணுவார். அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க திருநெல்வேலிக்கு. அவர் மனைவியும் பிள்ளைன்னு சொன்னாங்களாம், நாங்கள் எப்போ போனாலும் நாங்கள் சிக்காய் உடம்பு சரியில்லாமல் ஆகி நாங்கள் திரும்பி வர்றோம். இந்த கல்யாணம் மட்டும் நாங்கள் வரும்போது ஏதாவது எனக்கு சிக்காயிட்டுன்னா உங்கள் நெகட்டிவ் பிளேஸுக்கே நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னாங்களாம். அவருங்க பாஸ்டர் இப்படி என் மனைவி சொல்கிறான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என் வார்த்தையின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொன்னதை போல நீங்க சிக்காக மாட்டீங்க பாஸ்டர், நீங்களோ உங்கள் மனைவியும் பிள்ளைகளோ சிக்காகாமல் திரும்பி வரும் என்று சொன்னேன். அலையில சொல்ல மாட்டீங்களாங்க, தைரியமாய் பேசுங்க. அப்படி நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வியாதியை பார்த்தோன்னே பயம் வரக்கூடாது உங்களுக்கு. வியாதியை பார்த்தோன்னே என்ன வரக்கூடாது? எப்படி பயம் வராமல் இருக்கும்? வியாதி பார்த்தோம் நாம தானே முதல்ல முன்னாடி ஓடி ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20 வருஷத்திலே 10 ஆக்சிடென்ட். 2 ஆண்டுக்கு முன்பதாகவே ஆமென் டைஃபாய்டு வியாதி. இங்கே இருக்க ஜெனிஷன் நம்பிக்கை தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியும், அவங்க அண்ணனுக்கு ரொம்ப தெரியும். ரலியில சொல்லுங்களேங்க, என் காலுடைய தோல் எல்லாம் உரிந்து வந்தது. இங்கே ஒரு மெலிந்த ஒரு தம்பி இருக்காரு, அந்த தம்பி அளவுக்கு நான் குறைஞ்சி 22 கிலோ வெயிட்டு போய் என் முகமே மெலிந்து ரொம்ப கேவலமாயிட்டேன். பரவாயில்ல, பயப்படாத, குண்டாயிடுவேன். ரலியில சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தைப்படி குண்டாயிடுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க நிற்கும் தெரியுமா? நான் தேவ சமுதிரத்தில் இருக்கேன். 3 வருஷத்துல குண்டாயிடுவேன், பயப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்னேன், டாக்டர் ஒரு நிறைய பாட்டு நிறைய 4 டாக்டர் இருக்காங்க. என் தம்பி சித்தப்பா பையன் டாக்டர், மதுரை டாக்டர் கூப்பிடுறாங்க. என் தம்பி கேரளா வந்து கூப்பிடுறான். நரோல் டாக்டர் கூப்பிடுறாங்க. குலசேகரம் கன்னியாகுமரி டாக்டர் கூப்பிடுறாங்க. எனக்கு பேசவே முடியல என்னால. அவர் சொன்னாராம், கன்னியாகுமரி டாக்டர் சொன்னாராம், செத்து போற மாதிரி இருக்காரு, இந்த மனுஷன் வரமாட்டேங்கிறான்னு அவங்க அக்காட்டு சொல்லி வருத்தப்பட்டாராம். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், 35 வருஷமாய் 33 வருஷமாய் அவனுடைய கையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதில்லை. தேவன் ஜீவிக்கிறாரு, அவர் ஜீவிப்பாரானால் நான் உயிர் பெற்று வருவேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தம்பி அவன் சித்தப்பா பையன் சொல்கிறான், அண்ணா என் அறிவில் என்னுடைய பார்த்ததே இல்லை, இப்படி நடக்க சான்ஸே இல்லை, 10 நாளில் ஆளு பாடி செத்துரும், ஏதோ ஒரு வித்தியாசமான வல்லமை உன்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அப்படி சொல்லவே மாட்டான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியை, உங்களுக்குள்ளே பவரை, வல்லமையை, தெய்வீக மகிமையை மற்றொரு பார்க்கும்படிக்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் விசுவாச வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பேசணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள் அப்படி சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில்
19 வாசித்து 21 வாசித்து பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். 17 அதிகாரம் 17 19 21 வாசிங்க. கேட்டேன். அடுத்து பிறக்க போற ஈசாக்கோடு நான் என்ன செய்வேன்? நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு பிறந்து வளர்ந்து 40 வயசுல தான் அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அப்படித்தானே? அப்போ 40 வயசு ஆகும்போது 30 வயசு ஆகும்போது அதை சொன்னா போதாதா? பிறக்கவே இல்லைங்க, பிறக்கவே இல்லை, இன்னும் கர்ப்பவதி ஆகல, உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் படி பேச ஆரம்பித்தால் அந்த வார்த்தை உங்களை மேலே மேலே கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேரளாவில் 1998 அங்கே ஒளி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சபையில் ஒரு 100 ரூபா காணிக்க வராது. 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா தான் காணிக்க வரும். அப்படி இருக்கும்போது நான் கன்னியாகுமரியில் ஒரு இடத்த வாங்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அப்போ ஜனங்கள்கிட்ட நான் சொன்னேன், அது கட்டி முடிக்கும்போது ஒரு 40,000 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்ன உடனே அதில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உளுந்து சிரிச்சுதுங்க. ஏன் 40,000க்குள்ள வழி இல்லை. ஆனால் அதை கட்டி முடிக்கும்போது 1,80,000 ரூபா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஜனங்கள்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு என்னை பார்த்தா இளக்காரமாக இருக்குல்ல, பாருங்கள், உங்கள் இடத்த விட்டு நான் போயிடுவேன். இடத்த விட்டு போகும்போதாமே நான் ஒரு பெரிய ஒரு ஏக்கர் இடம் வாங்க போகிறேன், பக்கத்தில் ஒரு சர்ச்சை வைக்க போகிறேன், ஒரு வீடும் சர்ச்சும் இருக்குமென்னு அன்றைக்கு ஒன்றுமில்லாத நேரத்தில் பேசினேன். அது அப்படியே பலிச்சிருச்சு. இப்போ அப்படி தான் இருக்கேன். நான் இருக்கிற இடத்துல ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருக்குது, மேலே சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஏக்கர் இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்கோம். ட்ரஸ்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தையிலே வல்லமை உண்டு. நீங்கள் வசனத்தை வசனமாகவே என் வாழ்விலே மேன்மை வரும் என்று சொன்னால் மேன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தால் அதுக்கு உயிர் உண்டாகும், உயிர் உண்டாகும். ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையில் அது காரணம் சொல்லிடுறேன். ரோமர் 5:5 படிச்சு பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். அந்த நம்பிக்கை ரோமர் 5:5. மேலும் பரிசுத்த ஆவியினால படியே நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது? நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறபடினால, இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கபடினால இதயத்தின் நிறைவு. அப்போ உள்ள என்ன இருக்கிறது? இன்னொரு வாசிக்க அப்பதான் மனசில் பதியும். படிங்க. பரிசுத்த ஆவினால தேவ அன்பு. அப்போ தேவ அன்பினால் இருக்கிற பரிசுத்த ஆவி உள்ளுக்குள்ள இருந்தால் நீங்க எப்படி பேச வேண்டும்? தோல்வியும் துக்கத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பேச புரியுதான்னு தெரியல. பேச கூடாது. பேசினீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், பலிச்சிடும். உங்களை பற்றி நீங்கள் தரைகுறைவாய் பேசினா நான் சத்தியமா சொல்றேன், பலிச்சிடும். ஒரு மிசைல் மாதிரி பறந்து வந்து பலிச்சிடும், விழுந்துரும், குண்டு விழுந்துரும். அல்லேலூயா. உங்களுக்கு அதுக்கு சொல்லித்தரேன். யோசுவா எரிகோவின் பட்டணத்தை பிடிச்சா, அப்படிதானே? பிடிக்கும்போது என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? அதை கட்டுகிறவன்
தலைப்பிள்ளையும் சாவான், 2வது பிள்ளையும் செத்துருவான். அப்படி சொன்னானே இல்லையா? அந்த சொன்ன வார்த்தை ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் அப்படியே நிக்குதுங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. யோசுவா செத்து மண்ணுக்குள்ள போன பிறகும் அவன் சொன்ன வார்த்தை அப்படியே, எவன் எரிகோவை கட்டுவான், எவன் எரிகோ கட்டுவான்னு அது காத்துக்கிட்டே நிக்குது. அந்த தீமையான வார்த்தைகளே பலிக்குமானால் தேவனுடைய நல்ல வார்த்தைகள் ஏன் பலிக்காது? நீங்களுமே சபையில் வரும்போது நல்ல வார்த்தை பேசுவீங்க, வீட்டில் போன கெட்ட வார்த்தை பேசுவீங்க. ஜெபிக்கும் போது நல்ல வார்த்தை பேசுவீங்க, அது படிச்சாரு அவ்வளோதான். சாட்டி செத்து தொலைஞ்சிரு, அவ்வளோதான், அழிஞ்சிரு. சொன்னால் அப்படித்தான் நடக்கும். தயவு செய்தாமே ஹல்லேலூயா, நீங்கள் நல்ல வார்த்தையை பேசினால் அது முளைக்கும். 30, 60, 100ஆக அது பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21, 24 சொல்லும் போது என்ன சொல்றது பாருங்க. எவனாகிலும் நலையை பார்த்து நீ பெயர்ந்து சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடியாகும். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதலால் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2.5 வருஷத்துக்கு முன்னதாகவே எங்களுடைய சபையில், பெரிய சபை ஒன்றும் இல்லை, மீடியமான, இப்போ தான் வந்திருக்கோம், ரொம்ப பூவரான ஆட்கள் மத்தியில் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். நான் சொன்னேன், ஒரு கார் வாங்க போகிறேன், இந்த மாதிரி மெரூன் கலராக இருக்கும் அப்படின்னு நான் ஜனங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் அதுக்கான ரொம்ப ஒன்றுமே, ஒரு கார் வேணும் அப்படி புது கார், பழைய கார் ஒன்று இருக்குது. 6 மாதம் தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணினேன். உங்கள் பாஸ்டர் இம்மானுவேல் வச்சிருக்கிற காரு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின காரு. அதுக்கப்புறம் உங்கள் கார் வாங்கியிருக்காங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெனிஷன் போய் செலக்ட் பண்ணி காரை வாங்கிட்டோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. அப்போ நான் காருடைய பேர் மாதிரி பண்ணலை, கலரை என்ன பண்ணினேன், என் மனசில் பதிச்சேன். கடைசி நேரத்தில் அவன் சொல்கிறான், இந்த காரை கொடுக்க முடியாது சார், இந்த கார் இப்போது எங்களுக்கு இல்லை, அது வரைக்கும் 3-4 மாதம் வேண்டாம், வேற கார் வேண்டாம், கொடுத்தால் இந்த காரை கொடு, இல்லை நிறுத்தின்னு சொன்ன போது தரேன்னு சொன்னான், தந்துட்டான். ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் அந்த காரை வாங்கி விட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மை உருவாகும் என்பதாக, நன்மை கிடைக்கும் என்பதாகவே ஆமென் சந்தேகப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? இங்கே விசுவாசத்தை பேசுகிறோம். விசுவாசம் என்பது முடிந்து போன வாழ்க்கை இல்லைங்க, நடக்க போகிற காரியம்தான் விசுவாசம். குமாரத்தி மரித்து போனால் போதகர் என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அதுக்கு என்ன சொன்னார்? நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அப்போது உன் குமாரத்தி பிழைப்பாள். ஹல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி இமேஜினேஷன், கற்பனை பண்ணுறத நல்ல கற்பனை பண்ண வேண்டும். மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. எல்லாம் பொல்லாத கற்பனை, செத்தது, ஒளிஞ்சது, நாசமானது, ஒளிஞ்சு போனது, வியாதிப்பட்டது, சாவ போகிறது, இதையே கற்பனை பண்ணுவீங்கன்னா என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? நீ விரும்புகிறபடி உனக்கு 38 வருஷம் ஒருத்தர் படுத்திருக்கான். ஏன் சரிதான் கேட்டாரு? என்ன கேட்டாரு? இயேசு என்ன கேட்டாரு? நீ சுகமாய் நடந்து போக விரும்புறியா, இப்படியே செத்து போக விரும்புறியா? அதுக்கு அவன் காரணம் சொன்னான். அதெல்லாம் அவர் கேட்க விரும்பலை. சுகமாக இருக்க வேண்டும் விரும்புறியா? உன்னுடைய கற்பனை எப்படி இருக்கிறது? நீ எப்படி நினைச்சிட்டு இருக்க? உங்கள் கற்பனை தயவு செய்து பெருசாக்குறதான் விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின்
காணப்படாதவைகளின் அதை விட நிச்சயிப்பீங்க. நீங்க நிச்சயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எனக்கு அதை செய்கிறார் என்று நிச்சயிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்காக கன்னியாகுமரியில் ஒரு இந்தியன் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் உண்டு. அந்த அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு பெடரல் பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் கேட்டார், எவ்வளவு பணம் வரும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், 1000 கோடி போடு. அலையில சொல்ல மாட்டேங்கிங்களே. அல்லேலூயா. அவர் இப்படி பார்த்தாரு மேனேஜர், போடுங்க சார், 80Gன்னு வரல, வரும்போது வரும், எல்லாம் சேர்ந்து வரும், 1000 கோடி போடுங்க. 1000 கோடி போட்டு செக் அடிச்சாச்சு. ரலியிலே சொல்லுங்க, 1000 கோடிக்கு ரெடி ஆயாச்சு. 1000 கோடி வந்தால் விதவைகளுக்கு முக்கியத்துவம், முடவர்களுக்கு முக்கியத்துவம், கண்ணவர்களுக்கு முக்கியத்துவம், அனாதைகளுக்கு முக்கியத்துவம். அல்லேலூயா. சின்ன சின்ன குடிசை வீடெல்லாம் பார்த்து வீடு கட்டி கொடுக்க ஆள் ரெடி பண்ணிடுவேன். ரலியிலே சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. பஞ்சகாலத்திலே சொல்றாரு பாருங்க எலிசாமே, பஞ்சம், பெரிய பஞ்சம். என்னவை என்ன காட்சி முழிக்கிறீங்களே? என்ன காட்சி சொன்னாரு? பெரிய பானையை. ஏங்க, பஞ்சத்தில் சின்ன பானை வைக்கணும், பெரிய பானை வைக்கணுமாங்க? சின்ன பானை தாங்க வைக்கணும். நீ பெரிய பானையை வைத்துக்கொள். கூழு காட்சி. அல்லேலூயா. பாயசத்தை அவன் விளையாடத்தில் பாயசம் காட்சி. ஆமே, பாயசம் காய்ச்சற வேலையா அது? கூழே காய்ச்ச முடியாது மலையாளத்திலாமே. நீ பெரிய அடுப்பத்தில் வலிய கலம் வச்சு பாயசம் காய்ச்சணும். நீ பாயசத்தை காய்ச்சி. ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்களே. அல்லேலூயா. உங்களுடைய கணக்கின்படி, உங்கள் வருமானத்தின்படி, உங்கள் சபையுடைய நபர்களின் எண்ணிக்கையின்படி நீங்கள் ஏதாவது கணக்கு போட்டீங்கன்னால் அது மானுஷிகம், அது மாமிசம், அது உலக நம்பிக்கை. நீங்கள் தேவ நட்சத்திரங்களை அழைக்கிறவர் அவர் செய்வார்னு பெருசா பண்ணினா அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சபையில எல்லாம் பறக்கி எடுத்து பார்த்தா ஒரு 37 ஆத்மா தேருமா? எங்க சபையில ஒரு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 125 தேருமா? ஒருத்தன் 10 ரூபா போடுவோம், ஒருத்தன் 100 ரூபா போடுவோம். ஆக மொத்தம் பார்த்தாலே 1850 ரூபா தான் முதல் காணிக்கையே வரும். நான் எப்படி பைக் வாங்குவேன், நான் எப்படி காரு வாங்குவேன், நான் எப்படி வீடு கட்டுவேன்? அலையில சொல்ல மாட்டேங்கிங்களே. அல்லேலூயா. ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனானவர். வாசிங்க சீக்கிரம் 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 வாசிங்க பார்க்கலாம். இன்று எழுதியிருக்கிறபடி உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவாயிருக்கிறவர் எல்லாருக்கும் தகப்பனான. அல்லேலூயா சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. தேவன் ஏதாவது ஒன்று செய்வார், அவ்வளவுதான். கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும், நமக்கு வரணும். நமக்கே விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் இந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன விசுவாசத்தை காண்பிக்க போகிறோம்? நம்முடைய விசுவாசமே சுருங்கி போயிருந்தால், நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் சிறிதாக இருந்தால் மற்றவங்க எப்படி என்ன சொல்ல முடியும்? அல்லேலூயா. தேவன் எனக்காக ஒன்று செய்வார் 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 என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறதை போல தேவன் அழைப்பார் 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 என்று சொல்லி பெருசா சிந்திங்க. பெருசா பெருசா கற்பனை பண்ண சொல்றேன். நான் கெட்ட காரியத்தை கற்பனை பண்ண தயவு செய்து பண்ணிடாதீங்க, பார்த்துடாதீங்க. அதுக்கு நிறைய பைபிள் வசனம் இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், உங்களுக்கு நல்ல வசனம் தெரியும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். 31ஆம் வசனம், காற்றை கண்டு பயந்து ஆழ்ந்து போகையில். அடுத்து அது மட்டும் எடுத்து படிங்க பார்க்கலாம் சீக்கிரம். 31ஆம் வசனம், அவர் காற்றை கண்டு பயந்து
அதுக்கு முன்னால படிங்க, 30 படிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து கையை நீட்டி அற்ப விசுவாசியே. சந்தேகத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு, புரிஞ்சு கொள்ளுங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். இந்த ஆடு மாடுகளை குடிக்கும்படி, எல்லாருக்கும் குடிக்கும்படி தண்ணீர் வரும்னு சொல்றாரு. காற்றையும் காண மாட்டாய், நீ காற்றை கண்டு. நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, தோல்விகளை, மந்திரங்களை, சூன்யங்களை, பொல்லாத சக்திகளை ஏன் பார்க்க வேண்டும்? இந்த மாதிரி சபைகள் நிறைய பல இடங்களில் சபைகள் இருக்கு. சில தீர்க்கதரிசிகள் வந்து இதெல்லாம் மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. உங்க சபையில் போராட்டம் இருக்கு, உங்க சபையில் பேய் இருக்கு, உங்க சபையில் பூதம் இருக்கு. ஏன் நான் கேட்குறேன், சபைன்னா என்ன? சபைன்னா இதா இல்லை இதா? எங்க எதுங்க சபை? யாருங்க சபை? நம்ம தானுங்க சபை. ஏஸ் ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு, கூடி பண்ணியாச்சு, ஆளுக்கெல்லாம் போயாச்சு. அப்புறம் எந்த பேய் எங்கேயா ஒட்டிக்கிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் எதிரானவன், ரொம்ப சிந்திக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. சினத்துக்குள்ள போராட்டம்னு சொல்லு, ஊழியருக்குள்ள போராட்டம் சொல்லு, ஊழியத்தினுடைய குடும்பத்தில் போராட்டம் சொல்லு. இந்த செவரில் உனக்கு என்ன பேய் ஒட்டிட்டு இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இடையில ஒரு பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பிரபலமானவங்க, ஸ்தாபனம் சொல்ல நான் விரும்பலை, பிரபலமானவங்க. யாரெல்லாம் வெளிப்பாடு சொல்லி பணத்துகளெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கடைசியில் அதுக்கு சரியாக சமைக்கவும் தெரியலை, சாப்பிடவும் தெரியலை, ஒன்றுமே புரியலைங்க. அதுக்கு வயசு 52 ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பெரிய பாஸ்ட் முகாந்திரமா என்கிட்ட பேச, இன்றைக்கி வரைக்கும் நேருக்கு நான் பேசலை, கூப்பிட்டாங்க, நான் போகலை, செஞ்சு இருக்காங்க. ஐயோ, என்ன திங்கிங், என்ன சிந்தனை, என்ன நினைவுகள்! எம்மா, உனக்கு பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, உன் சிந்தனை உன்னை கஷ்டப்படுத்துறன்னு சொல்லி இப்ப சிந்தனையில் இருந்து வெளியே வருது. மலையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. கடலூர்ல ஒரு 6 வருஷம் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது, சென்னையில் இருந்து ஒரு பேய் பிடிச்சவர் கூட ஒரு அம்மா என்னை பார்க்கறதுக்கு வேண்டி பாஸ்டர் கூட்டு வந்திருக்காங்க. தையா வச்சு ஜெபிக்கிறாங்க. அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன், நல்லா அப்படி பார்த்தேன், பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். பேய் இல்லை. நான் சொன்னேன், பேய் இல்லை, நீ பேய் படத்தை ராத்திரி பார்த்துட்டு பேய் வந்து உன்னை அமக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆமான்னுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளிக்கலைன்னா பேய், ஜலதோஷம் வந்தா பேய், தும்முனா பேய், வயிற்று வலி வந்தா பேய், வாந்தி வந்தா பேய், எல்லாம் சாத்தான். ஒரு சாத்தான் கிடச்சிட்டான்பா பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு. விட மாட்டாங்க. ஐயா அவன் சொல்கிறான், ஐயா நான் விட்டு போயிடுறேன், ஐயா ஐயா என்னை கூப்பிடாத, நான் உங்களை கூப்பிடுவேன். யார் சொல்கிற? பெந்தகோஸ்துக்காரங்க. ஐயா நான் வரலையா, நான் வரல. இல்லை, நான் உன்னை கூப்பிடுவேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? சாத்தான் தான். ஒரு சத்திய சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கேரளாவில் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் பக்கத்தில் நான் சின்ன வயசில் போனேன் ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச். உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். பெரிய ஒரு மணி இருக்கும் அங்கே, மேட்டு மேலே அந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, அங்கே காவுன்னு சொல்லுவாங்க. காவுன்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய ஆலமரம், அதுக்குள்ள ஒரு கோவில், ஒரு பூசை எல்லாமே இருக்கு. இந்த ரோமன் கத்தோலிக்கர் அடிக்கிற மணியுடைய சவுண்டை கேட்டு இங்க இருக்கிற அவ்வளோ பேய்களும் சேர்ந்து கன்னியாகுமரி குளித்தரங்கிற இடத்துல அவ்வளோ பேய் ஒன்னா போய் சேர்ந்துருச்சான். மணியுடைய சவுண்டு கேட்க முடியாம அங்க இருந்து குளித்தர கோவிலுக்கு போய் சரண்டர் ஆயிடுச்சு. அவன் வருஷம் பூசை பண்ணி பார்க்கிறான், அங்கே பேய் இல்லை, அங்கே எந்த ஆவிகளும் இல்லை. மறுபடியும் அவங்கள் கேட்டு அறிந்த போது மணியின் ஓசை தாங்க முடியாம, மனசில் பதிச்சுக்கோங்க,
மணியின் ஓசை தாங்க முடியாமல் நாங்கள் குழித்தரை கன்னியாகுமரிக்கு வந்து விட்டோம் என்று அதை செய்தி சொல்லிச்சான். அப்புறம் அதை போய் தாங்கி எடுத்து இன்னொரு இடத்துல அரிநாடுங்கிற கேரளா பகுதிக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன புரியுது? என்ன புரியுது? எங்க ஒரு மணியுடைய சவுண்டுக்கு நிக்காத பேய்கள் உங்களை ஜெபத்துக்கு முன்னாடி பேய் நிக்குமாங்க? பேய் நிக்குமா? என்ன பந்த கோசுகாரன்? அல்லேலூயா. பேயை பார்த்தா அந்த ஓட்டம் ஓடுறேன். ரைசலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நீங்க சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல, ஆண்டவரை பற்றி அறிக்கை போன இடத்துல அரசுக்காரன் சேர்ந்து உங்களை பிடிச்சி பயங்கரமாய் பூச பண்ற ஒரு கோயிலுக்குள்ள போட்டு உங்களுக்கு விரோதமாய் பேசினியா கொட அப்படின்னு போட்டு அடைச்சிட்டான். அடைச்சிட்டு போயிட்டான். உங்களுக்கு அன்னைக்கு ஜெபம் வருமா? ஜெபம் வருமா? பயம் வருமா? சொல்லுங்க, உண்மையே சொல்லுங்க. என்ன வரும்? ஜெபம் வருமா? பயம் வருமா? முழிக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒவ்வொன்றையும் அதிர்ந்து தாவானுடைய தலை உடைந்து தெரிச்சு சிண்டாவின் பாய் போடும். இந்த பயமாய் பயப்படுற பயம் தெரியுதுன்னு பார்த்தா, அல்லேலூயா. விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை என்று யார் சொன்னார்? பவுல் சொல்றாரு. உண்மையில் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பாரம்பரியமாய் வந்திருந்தால் உங்களுக்கு சத்தியமாக நான் பயம் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் சரியான பெண்டெகாஸ்டுகாரனாக இருந்தால் இந்த ஆநாட்டின் பவர் வல்லமை சக்தி உங்களுக்குள்ளே கிரியை செய்து அது உங்களை ஒரு சேதமும் படுத்தாது. சத்துரு உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சாத்தான் மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை மேன்மைப்பரன்னு பேச வேண்டும். சத்துருந்து எல்லை விட்டு போவோன்னு சொல்ல வேண்டும். மந்திரமும் குருசலும் அசுத்த ஆவிகளும் அலறிக்கொண்டு ஓடும் என்று சொல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 25 ஆண்டுக்கு முன்பாக கன்னியாகுமரியில் இருக்கும்போது ஒரு குடுகுடுப்புக்காரன் ராத்திரி வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு காலையில் ஒரு பொட்டணம் தூக்கிட்டு பொட்டணத்தை தோளில் போட்டு வந்து பிச்சை கட்டு தர்மம் கேட்டான். நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், நாங்கள் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருக்கோம். இங்கே வாப்பா, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். ஐயா தர்மம் கொடுங்க. உள்ளே வா. ஐயா நான் உள்ளே வரக்கூடாது. உள்ளே வந்து அவன் பேய் வந்துட்டு பயப்படுறியா? இங்கே வா. பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். நீ நல்லா ஜோசியம் சொல்லுவியா? சொல்லுவையா. சரி நான் ஃபஸ்ட்டு உனக்கு ஜோசியம் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வெளிப்படுத்த அவனுக்கு சொன்னேன். சொல்லி முடிச்ச உடனே நீ சொல்லுன, ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுயா. அப்புறம் என்ன குடுகுடுப்பு சொல்கிறேன்? நான் அப்போ தான் சொல்கிறான், எங்கள் அம்மா பெந்தகோசுக்கு வராங்க. குடுகுடுப்புக்காரனுடைய அம்மா பெந்தகோசு போய் சொல்லிட்டு அந்த பொட்டணத்துக்குள்ளே இருந்து புதிய ஏற்பாடு பைபிளை எடுக்கிறாங்க. அவன் நான் அதிர்ச்சி அடைஞ்சவனை பார்த்தேன். நான் சொன்னேன், நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுமானால் உங்க அம்மா போற பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு நீயும் போன்னு சொல்லி 10 ரூபாய் கொடுத்து விட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க குடுகுடுப்புக்காரருக்கு தெரியுதுங்க பெந்தகோஸ்தின் பவர். ஆனா இந்த பெந்தகோஸ்துக்கார பாஸ்டர்மாருக்கு புரியாதது அநியாயம். அல்லேலூயா. குடுகுடுப்புக்காரரை பார்த்தா நீங்க ஆடுறீங்க, அவன் இயேசுவை பார்த்தா அவன் ஆடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் தேவன் பயங்கரமானவர். உங்கள் தேவன் அதிசயமானவர். சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் லெக்கு லெக்காய் நிறுத்தியிருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. தேவனை கனப்படுத்தி பேசுங்கள். தேவன் உங்கள் முகத்தில் உண்டுன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை அசைக்க முடியாதோட பேசி வாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு மகிமையான பிரகாசமும் ஒரு பிரசன்னமும் இருக்கு என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கிதியோன் போய் அதெல்லாம் உடைச்சானே, அவனுக்கு பேய் பிடிச்சான். மறுநாள் பேய் பிடிச்சிட்டா அவனுக்கு. ஒளித்து போயிட்டு இருட்டு வழியே வர்றோம். நடந்து வரும்போது அங்கே ஒன்று இப்படி கண்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. சோத்ரோ 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 சோத்ரோ.
ஏது ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் பைபிள் எடுத்துட்டு உடனே சோத்திரம் 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 சோத்திரம். எது ஒன்றும் செய்யாது. உன்னை பார்த்தது பயப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சக்திகள், அந்தகார சக்திகள், வஞ்சனையின் சக்திகள், பொல்லாதாவிகள் உன்னை பார்த்து பயப்படுகிறது. பவுல் ஊழியம் செய்யும் போது பேய் என்ன சொல்லுச்சு? என்னங்க சொல்லுச்சு? அவர்கள் ரட்சிப்பை, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ரட்சிப்பை நமக்கு அறிவிக்கிறார்கள். என்ன யார் சொல்றா? யார் சொல்றா? பேய் சொல்லுது. பேய் சொல்லுது. பேய் நமக்கு தாங்க ஊழியம் பண்ணுது. பேய் நமக்கு ஊழியம் செய்யும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உங்கள் தேசத்தில் வானமண்டல பொல்லாத ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவி, ஒரு ஆவி இருக்குன்னு தயவு ஜெபம் பண்ணாதீங்க. எல்லா ஆவியும் பெய்ச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பய ரட்சிக்கப்பட மாட்டான். புரிகார ஆவியே போ, குடிகார ஆவியே போ, துன்மார்க்க ஆவியே போ, விபச்சார ஆவியே போ, அசுத்த ஆவியே போ, கடவுள் ஆவியே போ, வறுமையின் ஆவியே போ, எல்லாமே போயாச்சு. அவன் அப்படி தீமுறா போவான். எல்லா ஆவியும் பெய்யிட்டு கை காலம் சுறுசுறுப்பு வந்துருச்சு. இவன் அடிக்கலான்னு மீசை வச்சுட்டு வர்றான். அவனுக்கு திமிரு ஏறிடும். அவனுக்கு வியாதி வரணும். அவனை பேய் பிடிக்கணும். அவனுக்கு சாத்தான் வரணும். அவன் குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகணும். அப்போதான் உங்களுக்கு மதிப்பு. அல்லையில சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரிய உத்தமர்கள். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசத்தில் எதுவும் வரக்கூடாது. வானமண்ட பொல்லாதாவியே ஓடு 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 ஓடு. தயவு செய்து பண்ணாதீங்க. நான் பண்ணியிருக்கேன். நிறைய அனுபவம் இருக்கு எனக்கு. 2004 பண்ணிக்கிட்டு இருந்தேன். உண்மையான பேய் என்ன பார்க்க வந்துருச்சு சொப்பனத்தில். அது என்கிட்ட சேலஞ்சு விடுது. உன்னால் என்ன செய்ய, உன்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது சொல்லுது. நான் அப்படி திருப்பி சொன்னேன். ஹல்லேலூயா. நமக்கு தேவை ஆத்மா என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தன் வியாதி பிடிச்சி, பொல்லாதாவி பிடிச்சி, கடன் வந்து கஷ்டப்பட்டதை உங்களை தேடுவாங்க. இல்லைன்னா திமிரா பார்ப்பான் பாருங்க. இப்படி பார்ப்பான் பாருங்க. அவன் முறைச்சு பார்ப்பான் பாருங்க. அவன் எந்த மொழி மொழிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. உங்கள் முன்பாக உலகத்தான் குறிஞ்சி நிற்க வேண்டுமானால் அவனுக்கு வியாதி இருக்க வேண்டும், அவனுக்கு வறுமை இருக்கணும், அவனுக்கு பிரச்சனை இருக்கணும், அவனுக்கு கடபாரம் இருக்கணும், அவனுக்கு கஷ்டம் இருக்கணும், அவனுக்கு தரித்திரம் இருக்கணும். அப்போதான் குனிஞ்சு நிற்பான். அப்போதான் ஊழியக்காரங்கிட்ட வருவான் அவன். இல்லைன்னா ஒரு பய வர மாட்டான். பெரிய உத்தமர்கள். ஆண்டவரே, நான் இருக்கிற தேசத்தை ஏதோனை போல மாத்தும். பூச்சி கட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அறிவோடு ஜெபம் செய்யுங்க. தேவையில்லாமல் தயவு ஜெபிச்சிடாதீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இறந்துட்டார். காஞ்சி ரோடு இயேசுதாஸ் ஐயா, கேள்விப்பட்டீங்களா? யாராவது 40 நாள் பாசி போட்டாராம். சாத்தானை, பேயை துரத்தும் ஆண்டவரே. இதான் ஒரு வேற எதுவுமே கிடையாது. 21 நாள் ஆண்டவர் நான் தரிசனம் ஆகிட்டேன். 21 பயங்கர பவர் உள்ள மனுஷன். என்ன மாதிரிலாம் கிடையாது. பயங்கர பவர் வச்சுக்கணும். நிறுத்து, உன் ஜெபத்தை நிறுத்து, பாஸ்டியை நிறுத்து. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டவரே, இந்த சாத்தான் சக்திகளை என் தேசத்தை விட்டு அகற்றும். நிறுத்து நிறுத்து. சாத்தானும் எனக்குத்தான் ஊழியம் செய்கிறான். உன் தேசத்தில் எந்த விதமான போட்டம் இல்லைன்னா உனக்கு என்ன ஊழியம் இருக்க? உனக்கு ஊழியமே கிடையாது. அதோடு அவர் படிச்சுட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு உன்னதமான ஒரு தேவன் உண்டு என்று உங்களை அவர்கள் கண்டு, அவர்கள் பேய் பிடித்து, மந்திரம் பிடித்து, பொல்லாதாவிகளை பிடித்து உங்களை தேடி வர வேண்டும். அப்படி யாராவது ஜெபம் பண்ணுறீங்க? நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. யாராவது பேய் பிசாசு பிடிச்சு பிரச்சனை இருந்து சமானக்கேடு உண்டாகி சபைக்கு வந்தா சொல்லிடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேம்மா ஐயா, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். நீ தொடர்ந்து வராட்டா அதே பேய் ஒன்று என்ன செய்யும்? திரும்ப வந்து உன் வாசலை தட்டம் செல்லம்னு கூப்பிடும். யாரு கூப்பிடும்? பேய் வந்து என்ன செய்யும்?
உன் வாசலை தட்டி உன்னை கூப்பிடுன்னு பயப்படுத்தி விடுங்க. ஹல்லேலூயா. பொழிக்கிறீங்களே. ஹல்லேலூயா. சரி, நம்ம கேட்குறேன், நம்ம எதுக்கு ஊழியம் பண்ணுறோம்? நம்ம எதுக்கு ஊழியம் பண்ணுறோம்? ஒவ்வொருத்தரையும் காசை வாங்கி பணத்தை வாங்கி பில்டிங் கட்டி நம்ம வாழ்றதுக்கு மட்டுமா? அந்த ஆத்மா எங்கே போகணும்? பரலோகம் போனால் ஒழுங்காக சூசைட் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அவன் பரலோகத்துக்கு போக வேண்டும் நம்ம ஆசையோடு நம்ம பாடுபடுறோம், பாசிட்டிவ் போடுறோம், ஜெபம் பண்ணுறோம். அதனால அவன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லேலூயா சொல்லுங்கள். அவன் தேவனுடைய வார்த்தை கேட்க ஒவ்வொரு வாரமும் வரத்தக்கதாகவே அவனை பயப்படுத்தி விடுங்க, பயப்படுத்தி விடுங்க, பயப்படுத்தி விடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்லிடுவேன், இங்கே பாரு, ஜெபம் எல்லாம் பண்ணுறேன், நீ தொடர்ந்து வராட்டா நான் கேரண்டி கிடையாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், வந்துடும், மறுபடியும் பிடிச்சிருவோம். நம்ம நீ முதல்ல இப்படி ஆடுற, இல்லை இப்படி ஆடுவேன், தலை குப்புற நீ ஆட போகிற, பேய் வந்துடும், வாசலை தட்டும். நீ ஆண்டவருக்குள்ள இருந்தா, நீ அக்கினிக்குள்ள இருந்தால் பத்திரமாய் நீ இருப்பாய். நீ அக்கினி விட்டு போனால் அணில் குட்டியை பூட தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆத்துமாவை கொண்டு வருவது கடினமான காரியம், அதை எளிதாக துரத்தி விடலாம். ஊழியம் சின்ன விஷயம் இல்லைங்க, ரொம்ப கடினமான விஷயம்தான், ரொம்ப கடினமான விஷயம். இந்த ஊழியத்துக்காக நம்ம முழு பிரதிஷ்டை எடுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு பணங்கள் தேவை, ஆனால் பணத்துக்கு வேண்டி நம்ம பணத்துக்குத்தான் ஊழியம் பண்ணோங்கிற பேரை தயவு செஞ்சு சம்பாதிச்சிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலவங்க ஊழியக்காரன் வர்றதுக்கு பயப்படுறாங்க. எல்லா வாரமும் காணிக்க பிரசங்கம், எல்லா வாரமும் குட்டு குட்டு குட்டுன்னு போட்டு இடிச்சு மாவாக்குறது, துவச்சு தொங்க விடுறது, ஒத்தையில திங்கிற, பணத்தை கொண்டு போற, அங்க ஓடுற இங்க ஓடுற, சபைக்கு வரணும்னு இடி, சபைக்கு வரணும்னு இடிங்க, பணத்துக்காக இடிக்காதீங்க. ஹல்லேலூயா. சின மாடு நல்ல பூர்ண சரி ஆகும்போதும் அந்த மடு வெளியே வரும். 3ஆம் மாசத்திலே மடு ஒட்டி தான் இருக்கும். 9 அந்த குட்டி போடுற வேலையை தான் என்ன செய்யும், அது தானா வந்துருங்க. ஹல்லேலூயா. நல்ல பசுமாடு சாயங்காலத்தில் தேடி வந்து பால் கொடுக்கும். ஹல்லேலூயா. அறிவு கட்ட மாடு ஒருபோதும் பால் கொடுக்காது. ஹல்லேலூயா. இந்த கொடுக்காத வீட்டை ஓயாம பேசாம எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. உங்களுக்கு தேவை என்ன, அதை அவன்கிட்ட பற்றி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுக்கு கார் வேணுமா, பைக்கு வேணுமா, என்ன போல பெரிய இடம் வேணுமா, இதெல்லாம் இல்லை. என் மனசின் ஆசை 28 ஏக்கர் வேணும் ஆண்டவருக்காக, எனக்காக இல்லை, என் பிள்ளைக்கு வேண்டிய இல்லை. பிள்ளைக்கு வேண்டிய சொத்து சேர்க்கமாக 2 வீடு போதும், வேணும் வாழ்ந்து வாழட்டும். ஹல்லேலூயா. உழைச்சி வாழு. என் பையன்கிட்ட சொல்றேன், உழைச்சி வாழணும். நீ எல்லாம் ஊழிய காசில் நீ இதுக்கு மேலே செய்ய முடியாது, உழைச்சி வாழ்ந்துக்கோ. மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. 2 வீடு உங்களுக்கு அதிகம் தான், அது போதும். இன்னும் வாங்குற சொத்து அவ்வளவு ட்ரஸ்ட் பேரில் ஒரு அழில சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்காய் பெருசா கேளுங்க, பெருசா செய்ய விரும்புங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்ன சொல்றேன், இந்த காணிக்கை எல்லாம் நமக்கு வர்ற காணிக்கை எல்லாம் மிகவும் மிகவும் சிறிய காணிக்கைகள். இதனால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே பெரிய காரியத்திற்காக பெரிய ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க. எங்கிருந்தாகிலும் வருங்க, எங்கிருந்தாகிலும் வரும். எனக்கு தெய்வ கிருபையில் சொல்லுகிறேன், எனக்கு ஒவ்வொருத்தரும் பொருத்தனை பண்ண காணிக்க மட்டும் வந்தாலும் எனக்கு 2 கோடி இருக்குங்க, 2 கோடி இருக்கும். கேரளாவில் ஒரு ஐயாவுக்கு ஹார்ட் டு ஆப்ரேஷனுக்கு எல்லா பணமும் ரெடி பண்ணி வச்சாச்சு, 3.5 லட்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் சொன்னேன், மலையாளத்தில் சொன்னேன், ഞാൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കുകയാണ്, നിങ്ങളുടെ ഭർത്താവിന് ഹാർട്ട് ഓപ്പറേഷൻ വരികയില്ല, ഞാൻ പറയുകയാണ്, ഞാൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ് அப்படின்னு சொல்லிட்டேன், ஜோம் பண்ணு சொல்லிட்டேன். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டான்னு டாக்டர் சொல்லி 3 வருஷமாச்சு. அந்த 50,000 பணத்தை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 வருஷம் முன்பாக ஒருத்தனுக்கு 1 கோடி ரூபாய் அவனுக்கு பணம் வரணும்.
அவன் சொன்னான், ஐயா அந்த பணம் வந்துருச்சுன்னா 5 லட்சம் அந்த கம்பெனி விற்று உங்களுக்கு தருவேன். கம்பெனி விற்ற உடனே திருச்சியில் ஒரு பாஸ் சொன்னாங்களா, அப்படிலாம் கொடுக்காதீங்க, இங்கே கொண்டு வாங்க. அப்படி ஒரு பேய். உங்களுக்கு வர வேண்டியதான நன்மையை இன்னொரு பேய் என்ன பண்ணுது? தட்டி பறிக்கிற பேய். ஹல்லேலூயா. நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அது எவ்வளோ பெரிய காசு பாருங்க, 5 வருஷம் முன்னால. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ளுங்களாமே. தேவன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. அதாவது தேவன் நமக்கு யாரையும் புளிஞ்சு வாங்கக்கூடாது, மனம் கசந்து வாங்கக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசி ஐயா, கேரளாவில் ஒரு தீர்க்கதரிசி, கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அவரே சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பையனை வெளிநாட்டுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. 2 வருஷம் கழித்து வந்திருக்கான். வந்த உடனே 50,000 ரூபா காசை கஷ்டப்பட்டு அவன் கொண்டு கொடுத்துருக்கான். இது அவரே சொன்ன வார்த்தை, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பிரபலமாயிடக்கூடாது வார்த்தை. என்னை பற்றி அங்கெல்லாம் பேசுகிறான்னு நினச்சிடக்கூடாது. அவர் வாங்கவே இல்லையா? ഞാൻ ആവശ്യപ്പെട്ടത് 2 ലക്ഷമാണ്. புரியுதா? ഞാൻ ആവശ്യപ്പെട്ട പണം 50,000 അല്ല, 2 ലക്ഷം രൂപ എനിക്ക് വേണം. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுதா? எவ்வளவு எனக்கு தேவை? 2 லட்சம் ரூபா. அந்த பையன் அழுதுட்டு போய் எங்கேயெல்லாம் வட்டிக்கு வாங்கிட்டு அழுகையோட வேதனையோட அந்த பணத்தை கொடுத்துருக்கான். மறு வாரமே சுகரில் புண்டு வந்து இன்னைக்கு ஒரு கால் ஆறவே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு, ഞാൻ ബ്രദറിൽ നിന്ന് പണം വാങ്ങിയത് ദൈവത്തിൻ്റെ സന്നിധിയിൽ കുറ്റമാണ്, சாபமாயிப்போய். புரியுதா உங்களுக்கு? நான் அந்த பணத்தை வாங்கினது சாபமாயிட்டுன்னு அவரே பேசியிருக்காருங்க. எந்த மனுஷன்கிட்ட இருந்து 1 ரூபா கூட புளிஞ்சு வாங்கக்கூடாது. தானமாய் வர வேண்டும், தானமாய் கொடுக்க வேண்டும், அவன் இறங்கி கொடுக்க வேண்டும், அவன் உண்மையாய் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். உனக்கு கொடுக்கட்ட நோய் வரும், உன் பிள்ளை செத்துரும். ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், ஒரு விசுவாசிட்டு பையன் என்கிட்ட சொல்கிறான், அவன் ரொம்ப வருஷமாக இருக்கான். சொல்கிறான், அவனுக்கு குழந்தை இல்லை, பாவம், 4-5 வருஷம் ஆச்சு. சொன்னாராம், அம்மாட்ட போய் சொன்னாராம், உன் பையன் தசவான் கொடுக்கல, அதான் குழந்தை இல்லைன்னு. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் அவன் வேதனைப்பட்டு சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், அவர் கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் ஆசைப்படுற ஆளுதான்ப்பா, நீ ஒன்றும் நினைக்காத, முடிஞ்சோட கொடுன்னு சொன்னேன் நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனுடைய அமைய அந்த துக்கமான பணம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் எலிசாவை போல வாழ வேண்டும். பொன்னையும் வெள்ளிக்கு வேண்டி எலிசா ஓடவில்லை, எலியா ஓடவில்லை, சாமுவேல் ஓடவில்லை. உனக்கு வர வேண்டியதை வெள்ளிப்பணம் ஒரு மீனை கொண்டு வாயிலே வந்ததை போல உங்களை தேடி என்ன செய்யும்? அப்படித்தான் எனக்கு வருது. யாராவது 3000 போட்டு விடுவாங்க, 5000 போட்டு விடுவாங்க, 10,000 போட்டு விடுவாங்க. என் ஊழியம் நடந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்காவது தோணும் ஒரு 10,000 போட்டு விட்டுருவாங்க, யாருக்காக தோணும் ஒரு 5,000 வரும், யாருக்காக தோணும் ஒரு 2,000 வரும், யாருக்காக தோணும் ஒரு 3,000 வரும். அப்படிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஊழியம் செய்கிறேன். என் தேவைகளை தேவன் சந்திக்கிறார். எங்க போனாலும் பணத்தினுடைய எண்ணமே எனக்கு இல்லை, எண்ணமே எண்ணுகிறது இல்லை. நான் ஊழியம் செய்கிறேன். நம்ம ஊழியம் செய்யணும். உங்களுக்கு சபை ஊழியம் கம்மியா இருக்கா? என்ன எடுங்க கையில், என்ன எடுங்க என்ன எடுக்க போறீங்க? இல்ல, கைப்பிரதியை எடுங்க. ஊரா தேசமா போங்கய்யா, சேர்ந்து போங்க. ஊழியம் தானே, போங்க. ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய். வாலிப நாட்கள் நல்லா ஊழியம் செய்யணும். படுத்து தூங்கிறாத. இன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஏசி சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருக்கும் போது ஏசி உச்சிக்கிட மாட்டேங்கிங்களே. ஏறக்குறைய எல்லா பக்கம் ஏசி இருக்கு போல் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18 வருஷம் பைக் இல்லாமல் ஊழியம் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷம்? ஹல்லேலூயா. ஒருவருடைய பைக்கிலே நாம ஒருத்தர் கேட்டனா, ஒரு பைக் கொஞ்ச நாள் பைக் ஓட்டுறதுக்கு கொடுறா தம்பி, அவன் தரவே இல்லை.
எனக்கு சொந்தக்காரர் தான் நான் ஓட்டி படித்தேன், சொந்த பைக்கு தான் நான் ஓட்டி படித்தேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட நான் பிச்சை வாங்கலை. உங்கள் நடத்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இளமையில் ஆமென் நுகப்பத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த ஹிந்துஸ் வீடுகளுக்கெல்லாம் போகும்போது தயவு செய்த காணிக்கை வாங்கிடாதீங்க. ஹாஸ்பிட்டல் ஒழித்து போகும்போது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்காதீங்க, உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஒன்று அப்படியே சாவறதுக்கு இழுத்து கிடக்கு. ஐயா காணிக்க, ஐயா காணிக்க, சோத்திரம் சோத்திரம். அவன் சாவறதுக்கு அவன் சாவ கிடக்கிறான், உனக்கு காணிக்க வேணுமா? நான் வாங்கினதே இல்லை. வியாதி பிடித்த வீட்டில், செத்து போன வீடுகள்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட காணிக்க வாங்கினதே இல்லை. ஹல்லேலூயா. காணிக்கை சந்தோஷமானது. அது உங்களுக்கு ஆண்டு தருவார். அமக்கி குலுக்கி மடியில் போடுவார். தருவாருங்க தருவாருங்க தருவாருங்க. 2 சிப்பாயும் வேஷ்டியும், அதில் ஒரு சிப்பா கிழிஞ்சிருக்கு. அதை தச்சு போட்டு ஊழியம் பண்ணியிருக்கேன். கப்பலில் கொழுமையாய் சாப்பிட்டவன், நல்ல வஸ்திரம் உடுத்தவன், 2 ட்ரெஸ்ஸு கூட காலைல ஒன்று போடுவேன், சாயங்காலம் போடுவேன். ஆனாலும் ஊழியத்தை அவளை கஷ்டப்பட்டிருக்கேன். பப்பாளி பழம் தான் சாப்பாடு அதிகமாய். ஒட்டு போய் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா நேற்று எனக்கு சாப்பாடு தரல, இன்றைக்கி நான் வரும்போது எதையாவது கொஞ்சம் வச்சிருன்னு சொன்னேன். ஓ அப்படின்ட்டாங்க மலையாளத்தில். அன்றைக்கி ராத்திரி நான் போகிறேன், ஒரு தூக்குச்சட்டியில், தூக்குச்சட்டி புரியுதா உங்களுக்கு? சட்டியில் அரைச்சட்டி, 2 கிளாஸ் கஞ்சி, அது மேலே 4 உப்புக்கல், ஒரு சுட்ட வத்தல். அதை அன்றைக்கி நைட்டை குடித்தேன். ஹல்லேலூயா. பயங்கர கஷ்டங்க. கப்பல் வேலையில் எல்லாமே இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், மத்தேயு 10 அம்மே 10 என்ன சொல்லுகிறது? வாசிங்க சீக்கிரம். ஆமே மத்தேயு 10:10 உண்மையா பொய்யா என்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். பையாகிலும் அங்கிகளாகிலும் வைக்க வேண்டாம், வேலையாட்கள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாயிருக்கிறான். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சாப்பாட்டு குறை இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை யாருன்னு நினைச்சீங்க நீங்க? ஏன் உங்க ஊழி சின்ன ஊழியர்கள் பெரிய ஊழியமா இருக்கட்டும். பெரிய ஊழி சின்ன ஊழியம் என்னங்க ஊழி? அது அவர் பெரிய ஊழியம் பண்றாரு அப்படின்னா தியேட்டர்ல பேசுறாரு, வாரம் தியேட்டருக்கு வந்துருவாரு. யாரு? தியேட்டர்ல டிவியில் வர்றாரு, பெரிய ஊழியம் பண்றாங்க, பெரிய ஆத்மா கூட்டம் இருக்கு, பெரிய ஆத்மா கூட்டம் இருக்கு, பெரிய ஊழியம் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன ஊழியம் பண்றீங்க? நீங்க பண்ண சின்ன ஊழியம் பார்க்குறீங்களா? அவர் 20 மணி நேரம் ஜெபம் பண்றாரா? பெரிய ஊழியம் பண்ண நான் பார்த்துருக்கேன், ஜெபமே பண்றதில்லை. அதான் பெரிய ஊழியம். பெரிய ஊழியக்காரருக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே ஓட்டம் தான், கார் எடுத்துட்டு பணம் வாங்குறதுக்கு. அங்க பிரதிஷ்டை, இங்க பிரதிஷ்டை, அங்க கல்லு போடுற, இங்க கல்லு போடுற, இவன் வீட்டுக்கு போற, அவன் வீட்டுக்கு போற, இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு அவன் வெட்டிங் டேன்னு ஓடி ஓடி பணத்தை வாங்கிட்டு பையில போட்டு நிறுத்திட்டு வா, பேங்கில் ஓடு தட்டு. மனைவிக்கு பிள்ளைக்கு நெக்லஸ் வாங்கு, மோதிரத்தை செஞ்சு போடு. மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களே. ஹல்லேலூயா. என்னங்க ஊழியம் அது? இது என்ன ஊழியன்னு கேட்குறேன்னா, இது என்ன எனக்கு புரியவே இல்லைங்க. இந்த பெண்டிகாஸ்ட் ஊழியம், நகைக்கு ஓடுறது ஊழியமா அது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ இன்னும் சாகலையா? உலகத்தின்படி நீ சாக வேண்டாம். உலகத்தின்படி பொன்னையும் வெள்ளையும் இன்னொருத்தர் என்ன இல்லை, பொண்ணும் இல்லை, பொண்ணு இல்லையா, பொண்ணும் இல்லை. என்ன இருக்கப்ப? என்ன இருக்கு? என்னங்க இருக்கு? அது இருக்கா இல்லையாங்க? ஹல்லேலூயா. எனக்கு பொண்ணு சேர்க்கிறதாக இருந்தால் இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்காமே எனக்கு 70 பொண்ணு சேர்க்க முடியும், பவுன் சேர்க்க முடியும். அந்த அளவுக்கு சொத்து கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு பொண்ணு கூட என்கிட்ட கிடையாது. இந்த பொண்ணுக்கு பதிலாக தெய்வ சக்தி நமக்கிட்ட இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பண்ணுகிறது பெரிய ஊழியம். இந்த கெத்தில் வாழுங்க.
இந்த கெத்தில் வாழுங்க. நான் என்ன போய் ஊழியம் பண்ணுறேன்? எங்கள் ஆத்மா கூறுனா பெரிய ஒளி நினைக்கிறீங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. பைசா கூறுனா பெரிய ஒளி நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, பவர் ஒளி தாங்க பெரிய ஒளியம். ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எழுப்பி நின்றா நல்ல வார்த்தை இல்லை உனக்கு. கஷுங்கிற ஒரு அடுக்குமொழியாய் பேச வரவில்லை. விசுவாசம் வர வேண்டும், அன்பினால் அன்பு வர வேண்டும், தயவுனா தயவு வர வேண்டும், நற்கீர்த்தி வர நற்கீர்த்தி வர வேண்டும், மரம்னா மரம் வரணும், மீன்னா மீன் வரணும், ஆறுனா ஆறு வரணும், மேகம்னா மேகம் வரணும். உனக்கு என்ன வருது? உனக்கு வாயில காத்து தான் வருது. ஞாயிற்றுக்கிழமை வாயில காத்து தானே வருது. உனக்கு என்ன வருது? உனக்கு ஏன் 66 புத்தகத்திலே உனக்கு மீனை பிரித்திருக்க முடியாதா? மண்ணை பிரிக்க முடியாதா? நதியை பிரிக்க முடியாதா? இதயத்தை பிரிக்க முடியாதா? எதை செய்ய உனக்கு முடியல? ஹல்லேலூயா. படிச்சா தானங்க வரும். படிக்கணும், உட்காந்து படிக்கணும். ஊழியக்காரங்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இரு. படிக்க 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 படிக்கத்தான் பிரசன்னம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நான் வேண்டி சொல்லி முடிக்கிறேன். பெரிய ஆளுக்குன்னு பார்த்துட்டு இந்த கோட்டெல்லாம் பார்த்து தயவு செய்து மயங்கிடாதீங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. வாயில் நல்ல உபதேசமும் இல்லை, நல்ல பிரசங்கமும் இல்லை, நல்ல தரிசனமும் இல்லை, நல்ல ஒரு விடுதலையும் இல்லை. அவங்களே அவன் தள்ளாடிட்டு நிற்கிறாங்க. உங்களோட பவர் இருக்குன்னு விசுவாசிங்க, வல்லம் உண்டுன்னு விசுவாசிங்க, கர்த்தர் அழைச்சாருன்னு விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆரோன் போல் அழைக்கப்பட்ட தானாக ஒருவரும் கனமான ஒளி செய்ய முடியாது. அதில் சொல்ல நேரம் இல்லை. மோசை தேவன் கூட பேசுகிற ஒளியம், கட்டளைகளை வாங்குகிற ஒளியம், கட்டளைகளை சொல்லுகிற ஒளியம், ஆரோனுக்கு ஆசாரிய ஒளியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை வந்து அவங்க பார்க்கணும். எலிசாவை சுற்றி ஒரு பெரிய மிலிட்ரி வந்துச்சா இல்லையா? மிலிட்ரி ராணுவம் வந்துச்சா இல்லையா? எடுத்து படிங்க பார்க்கலாம். ஐயோ என் ஆண்டவரை என்ன செய்வோம்? பட்டணத்தை சூழ்த்து ராணுவம் நிற்கிறது. சீக்கிரம் எடுக்கணும். எடுங்க பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ஆகுது. ஆறாம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலையில் எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொடுக்கிற கண்டான். யாருக்கு இப்ப பாக்குறது யாரு? கேஎஸ் இல்ல, வேலைக்காரன். அடுத்து சீக்கிரம். அப்பொழுது வேலைக்காரன் நோக்கி என் ஆண்டவரே, அதற்கு அவன் பயப்படாத பார்க்கிலும் அதிகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எலிசா அப்படியே ஓடி வந்து அடி அமடி அப்படி கத்திரமல்லாங்க. எலிசா பாவம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எலிசாவுடைய மேட்டர் ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. கேரளாவில் ஒரு தீர்க்கதரிசி 92ஆம் வருஷத்தில் ஒரு சபையில் வந்து வெளிப்பாடு சொல்லும்போது என்னை பார்த்து ஒரு வெளிப்பாடு சொன்னார். மேலாளத்தில் சொன்னார், ஞான் നിന്നെ ആഴമായ ദർശനത്തിൽ കൂടെ വഴി നടത്തും, உன்னை ஆழமான தரிசனத்தின் வழியாய் வழி நடத்துவேன்னு சொன்னார். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. அதனால தீர்க்கதரிசி அவர். இப்போ எனக்கு ஏதோ கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். நான் அவர்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் மீட்டிங் முடிஞ்சிரு பாஸ்டர், നിങ്ങളെപ്പോലെ ഞാനും ദർശനങ്ങൾ പറയുവാൻ வெளிப்பாடு சொல்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அவருக்கு டக்குன்னு கோபம் வந்துட்டு, நாங்கள் எவ்வளவு பாஸ்டிவ் போட்டிருக்கோம், எப்படியெல்லாம் உபவாசம் போட்டிருக்கோம், எவ்வளவு காத்திருந்திருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா என்ன? பயந்து பூனைக்குட்டியாட்டு போயிட்டேன். நான் போயிருந்து கண்ணீரோட ஜெபித்து எலிசாவோட சாப்டரை 37 முறை படித்த உடனே அந்த வரம் என் மேலே இறங்கினது.
6 மாதம் கழிச்சு முடியாதுன்னு சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்கு அவருடைய வீட்டில் வைத்து ஆட்கள் மத்தியில் ஊழியக்காரர் மத்தியில் என்னை கொண்டு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா! ஒரு ஆசை வர வேண்டும், தரிசனத்தின் ஒரு ஆசை வர வேண்டும். எலிசா பயப்படுறவன் அல்ல, எலியாவை பார்க்கிலும் சக்தி உள்ளவன். ஹல்லேலூயா! இவன் வெளியே வரவே இல்லை. சாதாரணமாயிரு, அவரோடு இருக்கிற பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நான் பெருமைக்காக சொல்லல, என்னை எதிர்த்த ஒருவன் கூட ஒழுங்கா இல்லைங்க. கர்த்தர் கையை காலை அடித்து நொறுக்கி போட்டிருக்காரு. அல்ல சொல்ல மாட்டீங்களா? நீ எந்த எசோ இரு. ஹல்லேலூயா! நீ எந்த எசோ இருந்துட்டு போ. ஹல்லேலூயா! எனக்குள் இருக்கிற ஒரு பயங்கரமானவர், பாவப்பட்டவர் அல்ல, எனக்குள் இருக்கிறவர் தீயானவர், நொறுக்கி எரிச்சு போட்டுருவார். ஒரு சொல்லுங்கள் ஐயா. ஹல்லேலூயா! வெறும் அற்புதம் மட்டுமல்ல, வெறும் அதிசயம் மட்டுமல்ல, ஒரு சர்வத்தையும் ஆல்ரவுண்டாய் செய்யக்கூடியவர். அனுபவித்து நான் பேசுகிறேன். உங்களை பலப்படுத்த மட்டும் இல்லை, நான் பலப்பட்டு பேசுகிறேன். பிரச்சனை மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், போட்டது மத்தியில் அவர் என் கூட நிற்கிறாரு. ஹல்லேலூயா! எனக்கு மிகுந்த சிறந்த வரம்னு சொன்னால் அது கண்ணீர் ஒன்று தான். நான் அழாத ஒரு நாள் இருக்காது. இதுதான் நான் சிறந்த வரமா என்று நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரே காரணம், நான் இரவு பகல் தனிமையான ஒவ்வொரு ஜெபத்திலையும் நான் கண்ணீர் வடிக்கிறேன். அதுவே என்னுடைய மகிழ்ச்சியின் காரணம். ஹல்லேலூயா! இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வந்திருக்கிறோம். ஊழியக்காரருக்குள்ள ஒரு தனித்தன்மை உண்டு என்று அந்த எலிசா வேலைக்காரன் காண்பித்தான். அவன் பயம் மாறிற்று. விசுவாசிகளுக்கு பயத்தை மாத்திர பிரசங்கத்தை சொல்லுங்க, ஆனால் பின்வாங்கி போகும்போது பயத்தை பற்றி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவா. ஹல்லேலூயா! உங்கள் கூட கர்த்தர் உண்டு. நீங்கள் கால் வைக்கிறது பேய் பிசாசுகள் மந்திர சக்திகள் இருக்காது என்று நான் சொல்றேன். உங்களுக்கு நான் எந்த சக்தி நிற்காதுங்க. எவ்வளவு மந்திரவாதி நிற்க மாட்டான். 90 ரசிக்கப்பட்ட 87 ரசிக்கப்பட்டேன். 90 காலங்களில் மந்திரவாதி கூட நேருக்கு நேரம் நான் போட்டி போட்டேன். முடிஞ்சால் நீ செஞ்சு பாரு, மந்திரம் செய் அப்படி சொன்னேன். அந்த மந்திரவாதியை பார்த்து சொன்னான், தம்பி நான் என் மந்திரத்தை பார்த்தேன், ஒன்று நான் மந்திரம் பண்ணுறதுக்கு பார்த்தேன், ஆனால் முடியாது, உன் காலில் உள்ள முடிய கூட மந்திரத்தினால் பிடுங்க முடியாத ஒரு மந்திரவாதி சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் பெரியவருங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் தெளிவாயிருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இப்போதெல்லாம் குறைவாக இருக்கட்டும், ஆனால் விசுவாசம் தெளிவாயிருக்கட்டும். காண்கிறது நம்பிக்கை இல்லை, காணாததை ரோமர் 8:24. ஆமென். காணாததை நோக்கினால் அது வரை எப்படி இருங்கள்? பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எங்கே போனாலும் பைபிளை கொண்டு போகும்போது தைரியமாக போகணும். எப்படி போகணும்? தைரியமாகி போக வேண்டும். ஹல்லேலூயா! எங்கிட்ட கர்த்தர் உண்டுங்கிறதான துணிச்சலோடு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார் என்று எண்ணி செல்லுங்கள். ஹல்லேலூயா! அப்படி சொல்லி முடிக்க. ஒன்று ஜெபம் இருக்கணும், 2வது விசுவாசம் இருக்கணும், 3வது தைரியம் இருக்கணும். இப்படி 10:35 மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கிற உங்கள் தைரியத்தை விட்டுவிடாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. விடுச்ச ஒன்று என்ன இருக்கணும்? ஜெபம் மூச்சு கட்ட மாட்டேங்கிங்களங்க. ஒன்று என்ன இருக்கணும்? 2வது 3வது தைரியம். செய்வாருங்கிற தைரியம், நடத்துவாருங்கிற தைரியம், விடுவிப்பாருங்கிற தைரியம். ஹல்லேலூயா! நான் ஜெபிக்கிறேன், அந்த வியாதி குணமாகும்ங்கிற தைரியம். என் காலம் வீட்டிலே பட போகிறது, தேவன் கிரியை செய்வார், தேவன் எங்க சமாதானத்தை கொண்டு வருவார், அற்புதங்களை செய்வார், அந்த வீட்டில் பஞ்சங்கள் கட்டங்கள் மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! 92 இருந்து எனக்கு பட்டணியே கிடையாது. என் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப தேவைக்கு அதிகமாக வளர்த்திருக்கேன். கஷ்டப்பட்டதே இல்லை அவங்க. சோத்திரம். ஹல்லேலூயா! வசனி தான் 10:10. வேலைக்காரன் ஆகாரத்திற்கு பாத்திரனாக இருக்கிறான். வேலைக்காரன் ஆகாரத்திற்கு வேலைக்காரன் இப்படி சொல்லுங்க. வேலைக்காரன்
வேலைக்காரன் ஆகாரத்திற்கு, வஸ்திரத்திற்கு, வீட்டுக்கு, சொத்துக்கு, அது சொல்லுங்க. வேலைக்காரன் ஆகாரத்திற்கு, வஸ்திரத்திற்கு, சொத்துக்கு, காரு, வண்டிகளுக்கெல்லாம் அழுத்தி பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கடந்து வரும், அது நடந்து வரும், அது இறங்கி வரும். ஹல்லேலூயா. என்னை போல ட்ரஸ்ட் இருந்தால் 1000 கோடி எழுதி வை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கரை என்பதைப் போல, கடல் என்பதைப் போல கரையிலையும் நடந்தார்கள். உங்களுக்கல்ல, உங்க பிள்ளைகளுக்கல்ல 1000 கோடி. ஆண்டவர் தொலைச்சிருவாரு, சாட்டை எடுத்துருவாரு கையில். பாஸ்டர் சொல்லிட்டாரு, என் மகனுக்கு 500 கோடி, என் மகனுக்கு 500 கோடி, சாட்டை எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அப்புறம் 1 கோடி இருக்காது, அப்புறம் தெருக்கோடி, தெருக்கோடி ஆயிடும். கர்த்தருக்காக நான் ஒருவன் நிற்கிறேன். ஹல்லேலூயா. துணிந்து நில்லுங்கள். ஆமென். மற்றவர்கள் காணத்தக்கதாய் நடக்கும் அற்புதம் பேசிடுங்க. முடிக்கிறேன். அற்புதம் நடக்கும்னு பேசுங்க. எப்படி பேசுங்க? எப்படி பேசுங்க? ஏங்க சொல்றதுக்கு அது ஒரு பயமா? ஏன் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு பேசிட்டு வந்துருங்க. என்ன செய்யும்? நடக்கும், நிச்சயமா நடக்கும். சந்திரனே நில்ல, சூரியனே தரித்து நில்லு, சந்திரனும் சூரியனும் தரித்து நில்லு. பேசுறதா பேசுறீங்க, ஒழுங்காக பேசுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வீட்டில் நான் குறைவுன்னு பேசவே மாட்டேன். பணம் வந்துட்டுக்குன்னு சொல்லுவேன். பணம் வந்துக்கிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. உனக்கு என்ன வாங்கணும், இப்போ என்ன வாங்கணும், வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஆள் கட்டார், கார் எடுத்தீங்க, ஒரு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அதெல்லாம் தெரியாது, பெட்ரோல் போடுறேன் ஓடுது. ஆமாம், அது 20 கொடுக்குமா, 25 கொடுக்குமா, 18 கொடுக்குமா, எத்தனையோ கொடுக்கட்டும், பெட்ரோல் போட வண்டி ஓடுது. ஹல்லேலூயா. கடந்து வரும், அது நடந்து வரும். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உருண்டு வரும். உங்களுக்காக ஒன்றை உருவாக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த சத்தியமாக சொல்கிறேன், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், இந்த பெண்டிகாஸ்ட் பவர் ஊழியத்தில் தோல்வி இல்லை, தரித்திரமும் இல்லை. நீ நல்லா வீடு கட்டி நல்லா இருப்பேன், பட்டணத்திலும் வெளியிலும், நீ வரும்போதும் போகும்போதும் வாயில் ஒழுங்காக வார்த்தை இருக்கணும். நான் நல்லா தான் இருப்பேன், நல்லா இருப்பேன், வசதியாக இருப்பேன். 100 பேருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உதவி செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு? எப்போ இருந்து செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. செய்ய போறேன், நான் கொடுக்க போறேன். விசுவாசமான வார்த்தை பேசுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். உறுதியாய் பேசுங்கள். உங்கள் உறுதியான வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை பாய்ந்து போகும். தேவனுடைய வார்த்தைகள் எபிரேயர் 11:6 சொல்லும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது காரியம். அவர் உண்டு என்றும், ஐயோ, தேர்ந்தவர்களுக்கு பலம் அளிக்கிறவர் என்றும் நீ விசுவாசிக்க வேண்டும். இங்கே விசுவாசித்து பேசுங்கள். அது நன்மையை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், அது வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பதாக மோசே ஒரு தேவன் உண்மை என்பதை அவன் காண்பிக்க அவன் தைரியமாக இருந்தான். அதை கண்டார்கள், விசுவாசித்தார்கள். முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். தேவன் உங்களுக்கு கூட உண்டு. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கூட உண்டு. ஆமென். சாரிபாத்துக்கு போனான், மாவு பெருகுது. ஹல்லேலூயா. ஆமே. விதவிக்கு அவன் சொன்னான், உன் வீட்டில் என்ன இருக்கிறது? ஒரு குடம். அது பெருகிச்சா இல்லையா? அண்டா குண்டா சட்டி கிட்டி தொட்டி கிட்டி பாத்திரம் எல்லாம் நிரம்பி வடியுது. ஒரு நிரம்பி வடிகிற ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாயில் இருந்து புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பேசுவது, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்களோ அப்படி தான் இங்கே பேசணும். ஆண்டவரே அதை கொடுங்கப்பா, அப்படி சொன்னீங்கல்ல, அப்படி தான் பேசணும். மறுபடியும் அப்படி தான் என்ன செய்யணும்? எப்போ பார்த்தாலும் அதக்குடு இதக்குடுன்னு சும்மா இருக்க மாட்டேன் ஆய வச்சுக்கிட்டு தரித்தியம் பிடிச்சவளை. அப்படி பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையாரு. ரெடி ஆகிட்டு இருக்கு,
வருது. உலை கொதிச்சிட்டு இருக்கு, அரிசி போட்டாச்சு, அரை மணி நேரத்தில் வெந்துடும், வந்துட்டு இருக்கு. சுகம் வருது, விடுதலை வருது, நன்மை வருது. பார்த்து தான் நீ சாவ, அதுக்கு மேலே செத்துற மாட்ட, மூச்சு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ நன்மையை பார்த்துதான் சாவ, உன் பிள்ளைகளுடைய பிள்ளையும் 4ஆம் தலைமுறை கண்டுதான் சாவ. கர்த்தரனை உயர்த்தப்படுவதை காண்பாய். ஆரோக்கியமாய் பேசுங்கள், சந்தேகப்படாமல் பேசுங்கள். வல்லமை இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை வாழாக்காமல் தலையாக்கி தேசத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருசா சிந்திங்க, ஆண்டவருக்காய் பெருசா சிந்திங்க, பெரிய சபையாய் சிந்திங்க. வருங்க, வரும் 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 பெரிய கூட்டத்தை சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக முடிக்க போகிறேன். ஒரு ஆத்துமா இருக்கும் போதும் பிரசங்கம் ஒழுங்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்கள் என்னைக்காவது என்னை கூப்பிடுங்க, ஒரு ஆத்துமாவுக்கு நான் எப்படி பிரசங்கம் பாருங்க. நல்லா பிரசங்கம் பண்ணுவேன். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா அடித்து மின்னுற மாதிரி பேசுவேன். இன்னைக்கு 3 பேர் தானா, அப்போ அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா? ஓ ஓ ஓ. நீ சரியாய் பேச வேண்டும், உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டும். நீ கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாய், அதை சரியாய் பேசுங்கள், பிரயோஜனப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து முடிக்கிற 3 மணி நேரத்துக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஜெபம் பண்ணுங்க. 1 ஹவர் வேதத்தை வாசிங்க. தேவசனம் முடிந்தால் கொஞ்சம் அழுதுருங்க. அற்புதமாய் கையில் ஏந்துவார், கர்த்தரை உயர்த்துவார். ஜெபம், விசுவாசம், தைரியம். கடலை கரபோல் நடந்தார்கள். சர்ப்பம் கடித்தது, விஷம் ஏறவில்லை. தைரியம். சிங்கத்தின் குகையில போட்டும் சிங்கம் என்ன செய்யல? தைரியம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே தைரியம் இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள்ளே வல்லமை இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள்ளே உற்சாகம் இருக்கு, பரிசுத்த ஆவிக்குள்ளே சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, விடுதலை இருக்கு. ஒரு வருஷம் வருது, முடிச்சிடுறேன். ரோமர் 15:13. சீக்கிரம் அது முடிச்ச உடனே எழுந்துங்க. ஹல்லேலூயா. 15:13. ஈசாயின் அடிமரத்தில் ஒரு தொழில் தோன்றி செழிக்கும், பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் உண்டாகும், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். சந்தோஷம், சமாதானம் பரிசுத்த ஆவியின் பலத்துக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. டெய்லி பரிசுத்த ஆவிக்குள்ள வீட்டிலையும் வெளியையும் நீங்க நிரம்பணும். வீட்டிலையும் நல்லா குடும்ப ஜெபம் பண்ணணும். அலுப்பெல்லாம் இருக்கும், அசதி கூட இருக்கும். உளுந்த தயவு செய்து குடும்ப ஜெபம் பண்ணாமல் இருக்காதீங்க. நிறைய பாஸ்டர்மார் வீட்டில் இந்த குடும்ப ஜெபம்னா அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னே தெரியாது. எங்கள் டாடியும் மம்மியும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க, நாங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கோம், இப்போ சாப்பிட்டு படுத்துடலாம். படுத்து பிள்ளைக்கு விசுவாசமே வராது. நீங்கள் கைதட்டி வீட்டில் பாட்டு பாடி ஜெபிக்கிறத யார் பார்க்கணும்? பிள்ளைகள் பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலம், நம்பிக்கை விட தைரியம் உள்ள சந்தோஷம் வருது. எழும்பி நிற்போம். பிரைஸ் அல்லோ. ஹல்லேலூயா. ஜான் சங்கர் ஒளிக்கார் வந்து பாடலை பாடி வொர்ஷிப் பண்ணுவாங்க. பிரைஸ் அல்லோ. ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.